ஏதாவது ஒன்று கற்றுக்குங்கிற ஆர்வம் அதிகமாகும். எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதுக்கான முயற்சியில் இப்போ தொடங்கினாங்க கூட நல்ல முயற்சி இருக்குது. புதுசாக வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வசதி வாய்ப்புகளோட சொத்து சேர்க்கையும் உண்டாகுது. சொல்ல போனா எடுத்த ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்குது. அதே மாதிரி உறவுங்கிறது சொந்த பந்தங்களா இருக்கட்டும், உறவுங்கிறது மேம்பட போகுது. இதுல ரத்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் தாயுடனான உறவு வலுவா இருக்க போகுது. வருமானத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. அதுதான் ஏற்கனவே செய்த முதலீடுகள் கூட இப்ப உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது. இதுவே அரசாங்க வேலைக்கே முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த சமயத்துல முயற்சி பண்ணுங்க, நல்ல செய்திகளை பெறக்கூடும். அடுத்தது பங்கு சந்தையில இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்பத்திலையுமே உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கிறதுனால நீண்ட கால ஆசைகள் நிறைய ஆசை உங்களுக்கு நிறைவேற போகுது. நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. திடீர் நிதி ஆதாயம் பெற போறீங்க. இதுவே உங்களுக்கு அலுவலகத்த வேலையில் இருக்கீங்க, ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ நல்ல பலன்களை பெற போறீங்க. செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில இனிமேல் நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க. அதே மாதிரி விருச்சக ராசிக்காரவங்களுக்கு நிறைய பண விஷயத்துல அடி வாங்கியிருப்பீங்க, கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அப்படி சிக்கிய பணத்தை கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தொழில விரிவாக்கம் செய்வதற்கு புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கு. மேலும் சொல்லணும்னா இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொட்டி கொடுக்க போகுது. பணப்புழக்கம், பொருளாதாரம், காதல்கள், உறவுகள், மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவரால உங்களுக்கு யோகம்னா நீங்க எந்த அளவுக்கு சுபகோகமான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு பாருங்க. பொதுவா சுக்கிரன் ஒருத்தவங்களுடைய ராசியில உச்சத்துல இருந்தாலே அவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமையும் இல்லைங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான உச்சத்துக்கு ஒரு யோகம், பரிவர்த்தனைக்கு ஒரு யோகங்கிற அளவுக்கு இந்த பத்ர யோகமும் ஆலவி யோகமும் இரட்டை யோகங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 2 யோகங்களின் பயனானது திருப்பு முனையா இருக்க போகுதுங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே மகிழ்ச்சி, உங்களுக்கு சுப செலவா தான் இருக்குங்க. நீண்ட காலமா உங்களுக்கு சுற்றுலா போறதா இருக்கட்டும், மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி, திருமணம், தொழில் அமைச்சு கொடுக்கறது, வேலை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கைகூடும். அதே மாதிரி வீடு வாங்குறது, நகை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி வகையான விஷயங்கள்லாம் முதலீடு செய்வதற்கான அமைப்பு இருக்குதுங்க. முதல்ல சேமிப்பு கரையதேன்னு கவலைப்படுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சேமிப்பு கரையிறதே உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக செலவிட போறீங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த நேரம்